பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலையும் உண்டு. வேதத்தில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் விடுதலைகளையும் பண்ணி இருக்கிறார். அதில் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷனை தேவன் விடுதலை பண்ணினார். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து இயேசுவுக்கு முன்பாக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவன் எப்போதும் சத்தமிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இயேசு அந்த வழியாக வரும்போது அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவிகள் 2000க்கும் மேற்பட்ட ஆவிகளாய் இருந்தது. அதன் பேர் லேகியோன். அவர் அந்த ஆவிகளை பன்றி கூட்டத்தில் போக பண்ணினார். அவைகள் கடலிலே மாண்டது. பார்த்தீர்களா? இயேசு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை என்று. இன்றைக்கு இவனுக்கு செய்த விடுதலையை உங்கள் வாழ்விலும் செய்வார். அவர் மேல் விசுவாசம் வைத்து அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உதவி செய்வார். ஆவியானவர் தாமே உங்கள் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.